ஹே கைஸ், நம்மள நிறைய பேர் வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சில பேர் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து கிராக்ட் வெர்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அப்படி கிராக் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணும்போது நீங்க என்ன ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணுவீங்க? நெட்ஃபிளிக்ஸ் மோடி ஏபிகே அப்படின்னு சொல்லி தான் நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த மோடி ஏபிகே பின்னாடி என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, அதால நம்ம மொபைல் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் லைவா நம்ம வந்து அந்த ஆப்பை டெஸ்ட் பண்ண போறோம். பென் டெஸ்ட் மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ண போறோம் ஃபுல்லாவே. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் டவுன்லோட் பண்றதுக்காக இந்த ஒரு வெப்சைட்டை எடுத்துக்கிறேன். இந்த வெப்சைட் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து யாரும் டவுன்லோட் பண்ணாதீங்க எதையுமே. இப்போ நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டோம்னா இங்க வந்து எனக்கு நெட்ஃபிளிக்ஸோட மோடி ஏபிகே ஃபைல் கிடைக்குது. இதோட வெர்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல போட்டிருக்கு. ப்ரீமியம் எல்லாமே நம்மளால தெளிவாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ப்ரோ வெர்ஷன்ஸ் எல்லாமே அன்லாக்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த இடத்துல டவுன்லோட்ங்கிற அந்த ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா இது வந்து இன்னொரு சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வெயிட் பண்ணும். இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ஏபிகே ஃபைல் அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்பவுமே இன்னொரு ரீடைரக்ஷன் போனதுக்கு அப்புறம் தான் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஷோ ஆயிடுச்சு. இப்போ நீங்க திரும்பி டவுன்லோட் பண்ணதா இருந்தாலும் இதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பாக்குறதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை வந்து இப்போ நான் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டூல் எடுத்துக்கிறேன். அந்த டூல் நேம் தான் வந்து வைரஸ் டோட்டல். இந்த சைட்டோட லிங்க்கும் நான் வந்து நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் அந்த சைட். இதுல வந்து நீங்க ஏபிகே ஃபைல்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல ஃபைல் ஆப்ஷன்ல நீங்க சூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். இல்ல நான் வந்து ஏதாவது ஒரு லிங்க் டெஸ்ட் பண்றேன், எனக்கு வந்து ஒரு ஃபிஷிங் லிங்கா இருக்கு, அந்த லிங்க் வந்து எனக்கு டவுட்டா இருக்கு, ஒரு அன்வான்ட் லிங்க் வந்து எனக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து வந்திருக்கு, அது ஃபிஷிங் லிங்கா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதை டெஸ்ட் பண்றதுக்கு எதனா டூல் யூஸ் பண்றது அப்படின்னா அதையும் நீங்க வந்து இங்க பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அது ஃபிஷிங் லிங்க் ஆச்சுன்னா அதையும் வந்து உங்களுக்கு வந்து இங்க மென்ஷன் பண்ணிடும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஏபிகே ஃபைலுக்குள்ள வருவோம். அதாவது நெட்ஃபிளிக்ஸோட மோடி ஏபிகே ஃபைலுக்குள்ள வருவோம். இங்க நான் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துக்கிறேன். இங்க நம்ம டவுன்லோட் பண்ண நெட்ஃபிளிக்ஸோட பிரீமியம் ஏபிகே ஃபைல், மோடி ஏபிகே ஃபைல் இருக்கு. இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாத்தீங்கன்னா எந்த சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணணுங்கிற அவங்க சைட்டோட .com சேர்த்தியே கொடுத்துருக்காங்க. இப்ப நான் இதை வந்து ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்ததுமே வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சு ஸ்கேனிங்கும் ஆரம்பிச்சிடும். நீங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணா மட்டுமே போதும். இப்ப இதுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் 66 செக்யூரிட்டி பிளாக்ஸ்க்கு 34 காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. 34 ப்ராப்ளம்ஸ் இதுல இருக்கு. அதுல என்னென்னங்கிறத தெளிவா நம்ம கொடுத்துருக்கு. ட்ரோஜன் முதல் கொண்டு இருக்க எல்லா டைப் ஆஃப் அட்டாக்ஸும் இந்த ஒரு ஆப்ல இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல பார்க்கும்போது ஜஸ்ட் நார்மல் இந்த நெட்ஃபிளிக்ஸ் ஆப் மாதிரி தான் தெரியும். ஆனா வந்து இது மோடி ஏபிகேங்கிறது நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ரோவர்ஷன்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ற மாதிரி ஃப்ரண்ட் எண்ட்ல ஓப்பன் ஆயிருக்கும். நீங்க வந்து ப்ரோவர்ஷன்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா பேக்ரவுண்ட்ல உங்க மொபைல் ஃபுல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கும். உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லீக் ஆயிட்டே இருக்கும். அதை இன்னும் நீங்க டீட்டெயிலா பார்க்கணும். இந்த இடத்துல டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட கோட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து உங்களால இங்க பார்க்க முடியும். நெட்ஃபிளிக்ஸோட ஏபிகே வெர்ஷன்ஸ் எல்லாமே இங்க வந்து நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்க வந்து பிஹேவியர் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அது என்ன மாதிரி ஆக்சஸ் எடுத்திருக்கு, அது என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற எல்லா டீடைல்ஸும் இங்க உங்களால தெளிவாவே பார்க்க முடியும். பிளஸ் அவங்களோட ஐபி அட்ரஸ், அதாவது அந்த மோடி ஏபிகே ஃபைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இங்க வந்து அவங்க டிசிபி கனெக்ஷன் வழியா தான் எடுத்திருக்காங்க. அந்த ஏபிகே ஃபைல் வந்து டிசிபி கனெக்ஷன் வழியா தான். நம்ம எப்போதும் மெட்டாஸ்பைட் வந்து கனெக்ஷன் எடுத்து ரிமோட் ஆக்சஸ் எடுப்போம்ல, அதே கான்செப்ட் தான் டிசிபி வழியா தான் கனெக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த ஐபி வழியா தான் நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். நம்மளோட மொபைலோட ஃபுல் ஆக்சஸ் இந்த ஐபிக்கு தான் நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஐபி பத்தி இன்னும் நீங்க டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க போலாம். இங்க நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஐபியோட எல்லாமே அனானிமஸ்ல தான் இருக்கும். எதுவுமே வந்து அவங்களோட டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல பெருசா கிடைக்காது. ஃபுல்லாவே அனானிமஸ்ல தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஐபிஸ் வந்து அந்த ஏபிக்கோட கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஆக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல் முடிச்சு. உங்க கேமரால இருந்து உங்களோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே லீக் ஆயிட்டே இருக்கும். நாளைக்கே வந்து யாராவது உங்களை வந்து பிளாக்மெயில் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ யாருமே வந்து இந்த மாதிரி மோடி ஏபிகே ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்க வந்து ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியோட ஆப்ஸ், அதாவது என்ன ஆப்ஸ், கேமிங் ஆப்ஸா இருக்கலாம், இல்லை வந்து வேற ஏதாவது ஷாப்பிங் ஆப்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் மேல எனக்கு டவுட் இருக்கு, இதை நான் டெஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை வந்து நீங்க எப்பவுமே பர்சனல் ஆப்ல யூஸ் பண்ணாதீங்க. இதுக்குன்னு கஸ்டமைஸ் பண்ண ஒரு காலையில் எனக்கு செட்டப் பண்ணிடுங்க. செட்டப் பண்ணிட்டு அதுல நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. எப்படி செட்டப் பண்ணணுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருப்பேன். இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க அதுல செக் பண்ணி பாருங்க.